guys, இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு ஃபஸ்ட் மை vlog அண்ட் ஒரு கோயில் பற்றி தான். அம்மன் கோயில் மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் இது. எங்கள் ஊர்லேருந்து கம்சேக்கம் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த அம்மன் கோயிலில் வந்து நம்ம வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறும், அந்த மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க. அந்த ஐதீகமும் இருக்குது. அந்த கோயிலில் நாங்கள் எதுக்கு போனோம்னா, காலையில் நம்ம ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த அம்மனுடைய அருள்வாக்கு பெற்று அங்கே தரிசனம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. காலையில் மார்னிங் டைமு ரொம்ப அழகான வியூ. கீழே பார்த்திங்கன்னா இந்த காவேரியிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. அண்டு கேஆர்பி டேமுன்னு சொல்லுவாங்க. அந்த டேமை போய் சென்றடையும் இந்த தண்ணி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நாங்கள் முக்கியமாக போனதுக்கு என்ன ஒரு காரணம்னா, எங்கள் தாத்தா பாட்டிக்கு திதி கொடுக்கணுன்றதுக்காக தான் போகணும். அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நம்ம குறிப்பிட்டு ஐயரை வச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பூஜையை ஆரம்பித்து குடும்பத்தோடு போயிட்டு எல்லோரும் அவங்க ஆத்மா சாந்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வர்றது தான் ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வருஷம் வருஷம் நான், அப்பா, அம்மா அண்டு என்னுடைய ஃபேமிலிஸு எல்லோரும், தம்பி ஒய்ஃபு ஃபேமிலி எல்லா டோட்டல் ஃபேமிலியும் போயிட்டு வருஷம் வருஷம் இந்த மாதிரி அவங்க ஆத்ம சாந்திக்காக நம்ம வந்து திதி கொடுத்துட்டு வரோம். கண்டினியூவாக வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த வருஷமும் போயிட்டு காலையிலே அவங்க ஆத்ம சாந்தி அடையிறதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு வந்தாச்சுங்க. வந்ததும் இல்லாமல் அங்கே எங்களை போல் நிறைய பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நாள் ஒரு நல்ல நாள்னு சொல்லிட்டு எங்களை போல் நிறைய பேர் வந்தாங்க. அவங்களும் எல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பூஜை அப்படியே முடிஞ்சு வர எண்டில் நம்ம குழந்த பசங்க எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள். பின்னாடி உட்காந்துருக்காங்க அழகாக அவங்க ஜாலியாக உட்காந்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் கம்சேக்கம் இந்த பூஜை வந்து எப்படின்னாங்கன்னா ஒரு 1.5 ஹவருக்கு மேலே நடந்ததுங்க. சரிங்களா. 1.5 மேலே ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள முருகன் ஆலயத்துலலாம் போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் செஞ்சு தரிசனமெல்லாம் பார்த்துட்டு, பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது, அங்கேயும் நல்லா தரிசனமெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம ஃபைனலாக பூஜை முடிகிற டைம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போது ஃபைனலாக வந்துங்க நம்ம பூஜை முடிஞ்சு அப்பா லாஸ்ட் ஃபைனலாக வந்து அந்த ஆற்றுல கரைக்குவாங்க. சரிங்களா. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையணுன்ற நல்ல திதி, அதாவது வந்து திதி கரைக்கணும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக சொல்ல வரல. அதுக்காக தான் ஆற்றுக்கு போகிற. அப்படி என்னுடைய அப்பாவும் அண்ட் என்னுடைய சேரில் பிள்ளைங்க, அதாவது குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு அழைச்சின்னு போயிட்டோங்க. ஏன்னா ஸ்கூலில் திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு போயாச்சு. காலையில் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஆற்றுல போயிட்டு தான் அவங்கள நினச்சிட்டு அந்த பூஜை பண்ண அந்த மாவிளக்கு மாதிரி இருக்கும், அதை வந்து தண்ணியில் கரைச்சி அவங்கள நினச்சி அவங்க ஆத்மா சாஞ்சடைன்றதுக்காக இந்த மாதிரி கரைச்சி தண்ணியில் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஃபைனலாக தீபாரத்தனைலாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அங்கே குளத்தில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். பாய். ஏதாவது இந்த வீடியோவில் தப்பு இருந்தால் மன்னிச்சுவாங்க. என்னுடைய ஃபஸ்ட் விலாகு பேசுகிறதுலையும் தப்பாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும். அவ்வளோதான். ஓகேங்களா. தேங்க்யூ.